வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமொரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான முதல் பழமொழி, கொல்லி மேல் கொட்டு வைத்தார் வித்தை பொறிக்கும் மூடர். அடங்கி அகப்பட ஐந்தினை காத்து தொடங்கிய மூன்றினால் மாண்டீண்டு உடம்பொழிய செல்லும் வாய் கேமம் சிறுகாலை செய்யாரே கொல்லி மேல் கொட்டு வைத்தார். இதுக்கான பொருளை பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறந்து உடல் எடுத்ததோட பயனாக உயிருக்கு உறுதி தரக்கூடிய காரியங்களை செய்வதை மறந்து உடல் இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு, அதாவது நம்மளோட ஐம்புலன் அடக்காமல் இருக்கிறவங்க ஒரு அறிவிலிகள்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு விதை நெல்லுன்னு நம்ம வச்சுருக்கிறோன்னா அதனால் எவ்வளவோ பயன் தரும், நம்ம விளைவிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு வாய்ச்சுவைக்கு ஆசைப்பட்டு அதை பொறித்து தின்பவர் அறிவிலிகள். இதை தான் கொல்லி மேல் கொட்டு வைத்தார் வித்தை பொறிக்கும் மூடர். இதை வித்து குற்றி உண்டாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு மடமையாக சொல்கிறாங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பழமொழி, கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் மனக்கசப்பு தரும் கடன். கடங்கொண்ட பொருளை கைவிட்டிருப்பார் இடங்கொண்டு தம்மினே என்றால் தொடங்கி பகைமேற் கொண்டார் போல கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும். இதுக்கான பொருளை பார்ப்போம். நமக்கு ஒருத்தவங்க ஒரு பொருளை கடனாக தந்திருக்காங்கன்னும் போது அதை அவங்க கேட்ட உடனேயே திரும்ப கொடுத்துடணும். அது இல்லாமல் அந்த நேரத்தில் விளையாட்டாக கூட வெகுண்டு பேசினா அது மனக்கசப்பை தான் ஏற்படுத்தும். ஒரு பொருளை கொடுத்தவர் கேட்டதும் அந்த பொருளை தராமல் இருக்கிறது தவறுன்றது தான் இந்த பழமொழி உணர்த்துது. கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும், பொருள் மனக்கசப்பு தரும் கடன். இது வரைக்கும் நம்ம சேனலில் 210 பழமொழியை பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் 210 பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். சிறு குரங்கின் கையாற்றுடா பகையை முதலில் நலிய செய்தல் கடங்கொண்டும் செய்வார் கடன் கடனும் கடமையும். சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு பகைவர்க்கும் மருளுதல் சான்றவர் கையுண்டும் கூறுவர் மெய் தேச துரோகி என்ன ஆவானோ. சாவாதான் முன்கை வனையுந்தொடும் பகையை காலமறிந்து வெல்லுதல் சால்பினை சால்பருக்குமாறு சிறந்ததை சிறந்ததே வெல்லும். கொற்சேரி துண்ணூசி விற்பவர் குடிப்பிறப்பும் பண்பும் கொள்ளையுள் ஊழ்மரமை போன்று சொல்லால் வளைக்கவும். கொல்லி மேல் கொட்டு வைத்தார் வித்தை பொறிக்கும் மூடர் கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் மனக்கசப்பு தரும் கடன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.